நீங்கள் எந்த ஒரு ஏஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜெண்டராக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வயிற்றில் இருக்க தொப்பையை குறைச்சி உங்கள் பாடியில் சிக்ஸ் பேக் லேயரை வெளியே தெரிய வைக்கணுமா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஈஸியான ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஒர்க் அவுட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பிளாங்க் எக்ஸசைஸ் போடுங்க ப்ரோ, எனக்கு பாடியில் இருக்க கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாது. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆக மாட்டேது. ஸோ நீங்கள் போடுற ஒரே ஒரு லைக்கில் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ லைக் பட்டன் ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பட்டனும் ஃப்ரீ தான். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த விதமான லாஸும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க் பற்றி பார்த்தலாம். ஸோ பிளாங்க் ஒர்க் அவுட் எதுக்காக முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்க உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்டை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஃபேட்டு பர்னிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உதவும். முக்கியமாக உங்கள் பாடியில் இருக்க மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. முக்கியமாக உங்கள் கோரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு இந்த பிளாங்க் ஒர்க் அவுட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். ஸோ முக்கியமாக இந்த பிளாங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் 21 டேஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது நீங்களே விசிபிளாக மிரரில் கூட பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிளாங்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தலாம். ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மோஷனும் எந்த ஒரு ஸ்விங்கும் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் அப்படியே நின்னா போதும். பிகினர்ஸுக்கு தான் அந்த டிப்ஸை வந்து சொல்கிறேன். முக்கியமாக இந்த பிளாங்க் வந்து நம்ம எப்போ பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை டைம்ஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை டைம்ஸுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க் வந்து எத்தனை செட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 செட்டு பண்ணணும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 செட்டு பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து 6 செட்டு வந்து நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 21 டேஸ் பண்ணுங்கள். 21 டேஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லிக்குமே பிளாங்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாள் பண்ணுங்கள். 3 நாள் எப்பப்போ கணக்கெடுக்கணும், அதாவது 3 நாள் எப்போ கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஸோ மண்டே பண்ணிவிட்டு வெனஸ்டே வந்து நீங்கள் பண்ணுங்கள். வெனஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரைடே பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே பண்ணலாம். ஸோ முக்கியமாக உங்கள் பாடிக்கு வந்து ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்பவே உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பேக் போனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒர்க் அவுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால எப்போதுமே ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணுங்கள். முக்கியமாக நான் சொன்ன டேஸில் வந்து பண்ணுங்கள். மண்டே பண்ணிங்கன்னா டியூஸ்டே பண்ணாதீங்க. டியூஸ்டே வந்து ரெஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் வெனஸ்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரைடே பண்ணலாம், சாட்டர்டே பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிளாங்க் வந்து எத்தனை செகண்டு நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 செட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 3 செட்டு பண்ணுங்கள், இல்லாட்டி 4 செட், இல்லாட்டி 5 செட். இந்த ஒரு செட்டுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிளாங்க் வந்து இதே பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் மட்டும் அப்படியே நிற்கணும். ஸோ ஒரு 10 செகண்ட் நின்னீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. கைஸ், இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ உங்களால் இல்லை ப்ரோ என்னால் வந்து 20 செகண்ட் கூட ஒரு செட்டுக்கு நிற்க முடியும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டுக்கு 20 செகண்ட்ஸ் கூட நீங்களாவே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு நீங்கள் வந்து 20 செகண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 20 செகண்ட்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் மட்டும் ரெஸ்ட்டு விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு முடித்ததுக்கப்புறம் செகண்ட் செட் வந்து நீங்கள் 10 செகண்ட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பண்ணலாம். ஸோ செகண்ட் செட்டு பண்ணும்போது அதே 20 செகண்ட்ஸ் அப்படியே இதே பொசிஷனில் நிற்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த 20 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அடுத்த தேர்ட் செட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் 10 செகண்ட் ரெஸ்ட், அதுக்கப்புறம் 4th செட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 4 செட்டு பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னால் பண்ண முடியும் அப்படின்னா 5 செட்டு 6 செட்டு பண்ணலாம். ஸோ நான் நெட்டில் ரிசர்ச் பண்ணி தான் இதை சொல்கிறேன். கைஸ், முக்கியமாக உங்களோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனாக இருக்கக்கூடாது. ஸோ நெக்கில் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகி நெக்கில் வந்து ஸ்டெயின் ஆகும். ஸோ அதனால் உங்கள் நெக்கை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கூட நீங்கள் கேட்கலாம், என் பாடி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி அவங்கள வந்து கேளுங்க. உங்களை அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா உங்கள் பாடியை ஃப்ளாட்டாக வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பாடியை வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அவங்க சொல்கிறத வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே ஷேப்பில் கரெக்டாக ஃப்ளாட்டாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெக்கை ரொம்ப டவுன் பண்ணுறாங்க. சில பேர்
பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அவங்க பாடி அப்பர் பாடி வந்து தூக்குறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி உங்கள் பாடியை ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் பிளாங்க் ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லோயர் ஆப்ஸ், அதாவது உங்களோட ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே தடவை உங்கள் வயிற்றை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பஞ்ச் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின் வந்து உங்கள் வயிற்றுக்கு வரும். ஸோ அப்படி வரதுனால நீங்கள் சீக்கிரமாகவே விட்டுறக்கூடாது. ஸோ கரெக்டாக ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் அந்த இடத்துல விழுகுது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பிளாங்க் பண்ணுறதுனால உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 21 டேஸ் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ until then signing off you guys, see you in another video. So bye guys. நம்ம சேனல் வீடியோஸ்லாம் நிறைய தடவை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் கீழே இருக்க ஜாயின் பட்டன் வந்து நீங்கள் ப்ளூ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஏதாவது ஜாயின் பட்டன் நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.